வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெஜிடபிள் பிரியாணி. இது தொடர்ந்து சோயா குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 2 கேரட், பீன்ஸ் ஒரு 6 நம்பர், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து தான் 1 பவுல் மிக்ஸ் வெஜிடபிள். மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 5-6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 100-120 ml, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 150 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு தாளிப்பு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கரெக்டாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் 4 நம்பர் வெங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளி மசாலா தெரிய வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்காக பச்சை மிளகா போட்டிருக்கேன். 5-6 நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டாலே காரம் அதிகமாகிடும். சிலது 8 பச்சை மிளகா போட்டாலும் காரம் வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 60-70% அளவுக்கு வதக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வதங்கினா அந்த வெங்காயமே குக் பண்ணி முடிச்ச பிறகு காணாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 60-70% அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, மிக்ஸ் வெஜிடபிள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாமே போட்டுரும். நீங்கள் தனித்தனியாக வதக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சில சில்லி பவுடர் கலர் கொடுக்கும், ஆனால் அதே டைமில் காரம் அதிகமாகிடும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தயிர் போடுறோம். தயிர் 100-120 ml. புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம். கொஞ்சமாக தண்ணினா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டால் போதும். ஏன் கேட்டோன்னா, அந்த மசாலா நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுரும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் அரிசி ஊற போடுறோம். இந்த பிரியாணிக்கு அரிசி ஊற போடுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரிசி ஊற போட்டுருங்க. அரிசி நான் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, இண்டியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல இண்டியா கேட் கிளாசிக் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் வீட்டில் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அரிசி உதிரியாக வரணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போட்டாச்சு. மூடி போட்டு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வச்சு ஒரு 2-3 விசில் விடலாம். சில குக்கர் 2 விசில் ரெடி ஆகிடும். சில 3 விசில் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வீட்டில் பண்ணோன்னு வச்சிங்கன்னா, இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த மசாலா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உதிரியாக வராது. அதே டைமில் தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஊற வைக்கிறோம் அந்த பாஸ்மதி ரைஸை, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி பிரியாணி உதிரியாக சூப்பராக வரும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதோட இந்த சோயா குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். மீல் மேக்கர் 100 கிராம், வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 6-8 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன்,
பிளாக் பெப்பர் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1-2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். தண்ணியில் ஊற வச்சு தான் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணணும். தண்ணியில் ஊற வைக்காமல் நீங்கள் டேரெக்டாக போட்டினா உங்களுக்கு கறி நல்லா கொடுக்காது. அதாவது அந்த மசாலா அதுக்கப்புறம் கரெக்டாக டெக்ஸ்ட் கொடுக்க வராது சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது இந்த சோயா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா ஊறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா இந்த மீல் மேக்கரை நல்லா தண்ணி புழிஞ்சிக்கணும். நல்லா புழிஞ்சிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தண்ணியோடு எடுத்து அப்படியே மசாலா போட்டு குக் பண்ணினா கண்டிப்பாக அந்த மசாலா இந்த மீல் மேக்கரில் இறங்காது. அதனால தான் நல்லா ஊறின பிறகு நல்லா புளிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மசாலாவை போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதே டைமில் நீங்கள் போட்ட மசாலா இதில் இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மீல் மேக்கர் எப்படி ஊற வைக்கிறது, எதுக்காக ஊற வைக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோயா மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துலையும் திருப்பியும் இன்னொரு இடத்துல அரை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல, அதில் 3 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு வெங்காயம் அதுக்கு பிறகு யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த தக்காளி போட போகிறோம். இந்த வெங்காயம் அதே டைமில் ஒரு 50% அளவுக்கு வதங்கிடணும். அதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் அதே மாதிரி தான் 4 தக்காளியில் 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு தக்காளி கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அதாவது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறேன். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போகட்டும். அந்த பவுடர் மசாலாலாம் போட்டிருக்கல, இதெல்லாம் போன பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு நம்ம பேஸ்ட்டை கொஞ்சம் திக்காக அரைக்க போகிறோம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் மசாலா லூஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டோன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கு. இந்த பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைன்னு கூடாது, நல்லா அரைச்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த மீல் மேக்கரை குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தாளிப்பு போடுறோம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய், மீதி உள்ள சோம்பு போட்ட பிறகு நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அந்த வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு தக்காளி, மீதி உள்ள ஒரு தக்காளி அந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். அதாவது நான் சொன்ன குவான்டிட்டி மசாலா எல்லாமே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மீதி உள்ள மசாலாவை இதில் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர், இந்த மீல் மேக்கர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதோட அந்த மீல் மேக்கரை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்ச பிறகுனா அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சோயா ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலா, அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த மீல் மேக்கர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அதிகமான தண்ணியும் வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இந்த மீல் மேக்கர் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதே டைமில் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆன பிறகு தான் கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டு நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் போட்டு குக் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் கடைசியாக பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சோயா கறி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு.